இந்த ஒரு முருகன் கோவிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறுங்க. ஆமாங்க. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறும். அப்ப சந்தோஷத்துல இருக்கிறவங்களுக்கு, வாழ்க்கை கஷ்டத்துல முடியுமா? தலைகீழா மாறுமான்னு கேட்காதீங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா உங்க வாழ்க்கை அமையும் இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா. சோழ நாட்டு திருச்செந்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தலத்துல முருகனோட பாதம் பட்ட கோவில்ங்க. முருகனோட பாதம் பட்ட தலங்கள்னு 2 தலத்த சொல்லுவாங்க. அதுல ஒரு முருகன் கோவில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். திருச்செந்தூர்ல முருகபெருமான் வந்து எதற்காக இருந்தாரு? சூரபத்மன வதம் செய்வதற்காக. போன நோக்கம் நிறைவேறிருச்சு. அதற்கு பிறகு சூரபத்மனோட மகன் இரண்யாச்சுரன் வந்து தன்னுடைய தந்தைக்கு பிதிர்க்கடன் செய்யணும்னு இருக்கிறான். ஆனா முருகபெருமானுக்கு பயந்துகிட்டு போர்ல இருந்து பின்வாங்கி தரங்கம்பாடியில இருக்கக்கூடிய கடல்ல சுறாமீன் வடிவம் எடுத்து மறைஞ்சுகிட்டான். இதை தெரிஞ்சுக்கிட்ட முருகபெருமான் வந்து தன்னுடைய தாயான பார்வதி தேவியோட ஆசியோட இரண்யாச்சுரனை போய் வதம் செய்தர்றாரு. இரண்யாச்சுரனோ சிறந்த சிவபக்தன். அதனால முருகபெருமானுக்கு வந்து சிவபக்தனை கொன்ற பாவம், அந்த பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சாபம் வந்து கிடைச்சிடுது. அதனால தரங்கம்பாடிக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிவாலயத்துல குராமரத்தடியில அமர்ந்து இவர் தவம் செய்கிறாரு. யாரு? முருகபெருமான். அப்ப அந்த தவத்துக்கு மெச்சிய சிவபெருமான் வந்து முருகபெருமானோட பாவத்துல இருந்து விமோச்சனம் கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாம தெய்வானை வந்து முருகபெருமான திருமணம் செய்வதற்கு இந்த தலத்துல தான் தவம் இருந்திருக்கிறாங்க. இந்த தலத்துல இருந்து திருப்பரங்குன்றத்துக்கு போக விடை பெற்றதாலையும் முருகபெருமானோட பாவத்துல இருந்து முருகபெருமானுக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச இடம் அப்படிங்கிறதுனாலும் இந்த இடத்துக்கு திருவிடைக்கழி அப்படிங்கிற பெயர் வந்தது. முருகபெருமானோட காலடிப்பட்ட தலம்னா 2. ஒன்று வள்ளிமலை, இன்னொன்று இந்த திருவிடைக்கழி. இந்த கோவில்ல மட்டும்தான் முருகபெருமானையும் சிவபெருமானையும் ஒரே கருவறையில நீங்க தரிசனம் பண்ண முடியும். திருப்பம் தருவான் திருவிடைக்கழி முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு வரணும்.